இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இங்கே சாகாவரம் அப்படின்றது இன்னைக்கோ நேத்தோ வந்த ஆசை கிடையாது. காலகாலமா இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பேராசையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம். பிறப்புன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா இறப்புன்னு ஒன்று இருந்தே ஆகணும். இதுக்கு நடுவில் மனுஷங்க நம்மளோட சாக நம்ம தீர்மானிக்க கூடாது, சாகாத வரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி பல பேர் முயற்சிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் வரைக்கும் யாராலையுமே அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சில்ல நமக்கு சொல்லிதான் இந்த படத்துக்குள்ள நம்மள கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த சாகாவரம் பத்தின படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நாகபந்தம் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரு. இப்போ இந்த கதைக்குள்ள போனோம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஹிமாலயாஸ்ல ஒரு 2 பேர் ஒரு பெரிய சுரங்க மாதிரி இருக்காங்க. கயிறு கட்டி இறங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் விழுந்து போக இன்னொரு நபர் ஓடி பிடிச்சு காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஏதோ ஒன்றத்தை தேடி இங்க வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தரா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. கையில தீப்பந்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு குரல் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. நீ வந்துட்டியா அப்தாலி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு குரல் அங்க இருக்க ஒரு நபருக்கு மட்டும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியாம அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாழஞ்சு போன ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான அரக்கன் இவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. இத்தனை நாட்களா நான் காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு, நீ எனக்காக ஒரு வேலையை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு புராண காலத்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாகபந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை திறந்துட்டோம் அப்படின்னா அளவில்லாத விஷயங்கள், அதாவது இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடைக்கும். அதை திறக்கிறதுக்கான ஒரே வழி பிரம்ம கமலம் அப்படின்றது மட்டும்தான். அந்த பிரம்ம கமலம் எங்க இருக்கு அப்படின்றத புத்தகம் மூலமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இருக்கு, அந்த புத்தகம் மூலமா நீ தெரிஞ்சுக்கலாரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெஸ்லா அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டர் பயப்பட ஆரம்பிக்கிறார். அது அப்படியே கற்பனை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருடைய பேர் பிரபாகர் அப்படின்றது. இங்க பல வருடங்கள் நான் செலவழிச்சு இது ஒன்னுத்தியா கண்டுபிடிச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோட வெற்றியை மட்டும்தான் குறிக்குது. ஆனா என்னோட வாழ்க்கையில பல வருடங்களா ஸ்பெண்ட் பண்ணி நான் இதுவரைக்கும் ஒன்னு மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அதுல என்னால வெற்றி அடையவே முடியல அப்படின்ற மாதிரி பல வருஷங்களா விரட்டர் புருஷா அப்படின்றவரோட ஆலயத்தை இவர் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கான வழி அப்படின்றது இன்னமும் இவருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டெஸ்லா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, வேகமா ஓடி வந்து இவரை சந்திச்சு ஏதோ ஒரு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் சேர்ந்து அவசரமா பிரைம் மினிஸ்டரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட இடத்துக்கே போக அங்க இருக்கிற அப்பாயின்மெண்ட் கொடுக்குற நபர், ஐயா இங்க வரவங்க எல்லாருமே அவசரம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க, உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா, நாளைக்கு நீங்க என்னோட ஆபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்கும்போது அங்க இருக்க டெஸ்லா, நீங்க இங்க இருக்கிற அதாவது வரப்போற வளங்களை பத்தி பேசுறீங்க, ஆனா நாங்க பேச வேண்டியது முன்னாடி இருக்க வளங்களை பத்தி, அந்த நாகபந்தத்தை பத்தின்னு சொல்லும்போது கூட இருக்க பிரபாகருக்கே இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நாகபந்தம் அப்படின்றத பத்தி இவர் பேச வராருன்னு தெரியவே தெரியாது. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கா, அப்படி ஒண்ணு புராண கதைகள்ல மட்டுமே தான் இருக்கே தவிர அது இன்ன வரைக்கும் உண்மையானது அப்படின்ற மாதிரி யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லும் போது இவர், அதாவது அந்த டெஸ்லா அந்த இமாச்சல பிரதேசத்துல இருந்து தப்பிச்சு வரும்போது அங்க ஒரு புத்தகத்தை எடுத்திருக்கார். அந்த புத்தகத்தை காட்டும் போது அது நாகபந்தத்தை காட்டுற புத்தகம் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதோ பயந்து போறாங்க. இதோட அவசரம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேகமா பிரைம் மினிஸ்டர் கிட்ட இதை சொல்லும் போது அடுத்த நாள் காலையில ஒரு 8 மணிக்கு பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்குள்ள இதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது இந்த டெஸ்லா பிரபாகர் கூட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பிரபாகர் ஒரு இடத்துல அவரை இறக்கி விட்டுட்டு, ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் பாத்துக்கலாம், இன்னைக்கு உன்னோட குழந்தையோட பிறந்த நாள் இல்லையா, நீ அதை என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கற்பனா இந்த டெஸ்ட்ல போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு இந்தியன் மனைவி இருக்காங்க, ரியா அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கு. இவங்க 2 பேரும் போய் அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்க அப்படியே ஜாலியா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பல கொடூரமான நபர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டெஸ்லா கூட ஒரு நபர் அந்த இடத்துக்குள்ள இறங்கினார் இல்லையா, அவரோட பேர் ஜுல்ஃபிகர் அப்படின்றது. அவரும் இந்த இடத்துக்கு வந்து நீ எங்களை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியும், அந்த புத்தகம் எங்க, அந்த புத்தகம் எங்களுக்கு வேணுமே அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க, ரத்தம் சிந்திக்கிட்டே இருந்தாலும் வாயை திறக்கிறதா தெரியல. ஏன்னா இந்த விஷயத்தால இந்திய நாட்டோட தலையெழுத்தை மாறப்போகுது அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது நல்ல மௌனமா இருக்கும்போது கூட இருக்க அவரோட மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க. அப்பயும் வாயை திறக்கிறதா தெரியல. இந்த குழந்தைய எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது புத்தகம் கிடைச்சது அப்படின்னா நான் இந்த குழந்தையோட சேர்த்து உங்க எல்லாரையும் விட்டுடுறேன், அப்படி இல்லைன்னா இங்க இருக்க ஒருத்தரும் சாக போறீங்க அப்படின்ற மாதிரி வயிற்றுல இருக்க குழந்தையெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு பயங்கரமா அழுவுது. அந்த புத்தகம் எங்க தான்ப்பா இருக்கு, அதை சொல்லிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சாக கிடக்கிற தன்னோட அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் சாகுற அந்த நொடியில கூட புத்தகத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல. இதனால இந்த குழந்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பு, இதுக்கான விளைவை கடவுள் உங்களுக்கு கட்டாயமா
கொடுப்பாருன்னு பேசிக்கிட்டே இருக்க கடவுளா, எந்த கடவுள், யார் வந்தாலும் அவனுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண் எடுத்து அந்த குழந்தைய சுடலான்னு போகும்போது அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஒரு பெரிய பெரிய திருவிழா நடக்கிற ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. நாகங்கள் எல்லாத்துக்குமே தெய்வமா இருக்க ஒரு நாக தேவதையை அங்க இருக்க எல்லா மக்களும் வணங்கிக்கிட்டே இருக்கும்போது இங்கதான் ஒரு 2 கேரக்டர்ஸை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. மானசா அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்களோட அண்ணனான ருத்ரா அப்படின்றவங்க தான் அந்த கேரக்டர். ஸோ இவங்களோட ஃபேமிலி தான் இந்த நாக தெய்வத்துக்கு பால் எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு இருக்கோம். அந்த வேலைகள் இங்க வெகு விமர்சையா நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த மானசா ஒருத்தரை காதலிக்கிறாங்க. இதனால இந்த காதலிக்கிற நபர் கூடவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கலான்னு போகும்போது இந்த மானசாவோட அத்தை, அது எப்படி இது நடக்கும், அவரோட அப்பா நிறைய கடன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உங்களை விட்டு மேல போயிட்டான், அந்த கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு உதவுனது வேற யாரும் கிடையாது, என்னோட புருஷன் தான். அப்படி இருக்கும்போது என்னோட வீட்லயும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கொடுக்கறது தான் முறை. இதை தாண்டி நீங்க வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை எடுக்கிறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் உள்ள வராரு. இது தடுத்து நிறுத்தலான்னு போகும்போது அத்தையோட பையன் இருக்கா இல்லையா, நீ யாரு, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாம எங்களோட வாழ்ந்துட்ட அப்படின்னா நீ எங்கள்ல ஒருத்தன் ஆயிடுவேடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கும்போது மானசாவோட அம்மா, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, நான் என்னோட முடிவுல தெளிவா இருக்கேன், என்னோட பையனை கேவலமா பேசுறது என்னால ஏத்துக்க முடியாது, நான் அங்கிருந்து கூட்டு போய்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு நைட்டு நாயகனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்மளால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்களோட மாமாவோட குடும்பம் இருக்கு இல்லையா, அங்க போகும்போது மாமாவோட பையன் பயங்கரமா எதிர்த்துக்கிட்டு இவரை சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, நான் தாங்கிக்கிறேன், ஆனா என்னோட தங்கச்சியை பத்தின ஒரே ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தையா இருந்தது அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி லிட்டரலி மிரட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீரங்கபுரம் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய ஊரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு கடவுளோட கோயில் இருக்கு. பல பேர் அங்க, அதாவது பல லட்சம் பேர் அங்க வந்து இந்த கடவுளை வணங்கிட்டு போறது வழக்கமா இருக்கும். அப்பேற்பட்ட கோயில்ல இருக்க ஒரு தலைமை பூசாரியை நமக்கு காமிக்கிறாங்க. அவர் தான் இந்த கோயிலோட நடைகள் எல்லாத்தையும் தரப்பாருன்னு இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஊருக்கு வேதம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் வராங்க. இவர் கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் இவங்க பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. அவர் கடவுளை வழிபட்டு கடவுளோட சிலையை திறக்கணும், அதாவது கடவுளை திறக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பெரிய பூட்டு மாதிரி இருக்கு. அதுக்கு பிரத்யேகமான லாக் ஒன்று இருக்கு. அது எல்லாத்தையும் திறந்துதான் மக்களுக்கு இந்த கடவுளோட தரிசனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதே இடத்துல பார்வதி அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க. அவங்களும் இந்த தலைமை பூசாரிக்கு நிறைய உதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்களோட பார்வை சரி கிடையாது. இவங்க பண்ற ஒவ்வொன்றுத்தையும், அதாவது அந்த தலைமை பூசாரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கடவுள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தாமரை இதழ் மாதிரியான ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்கும்போது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பிரம்ம கமலம் அப்படின்றது ஒண்ணு கடவுளோட இதயம் மாதிரி பாவிக்கப்பட்டுகிட்டு இருந்தது. அது பல புராண கதைகள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இமயமலையில இருக்க துறவிகள் மாதிரியான ஒருத்தவங்களால இங்க கொண்டு வரப்பட்டு இத்தனை வருடங்களா இந்த கோயில் அது வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அது அந்த கோயில்ல இருக்கும்போது இந்த கோயிலுக்கு ஒரு ஒளியை தந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதோ அது மேல ஆசை அதிகரிக்குது. அதை அப்படியே கட் பண்ண எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட முகத்தை எல்லாத்தையும் முடிக்கிட்டு ஆள் இல்லாத நேரமா பார்த்து அந்த நுழைவாயிலோட சாவி எடுக்கிறாங்க. அவர் போடும்போது என்ன மாதிரியான சூட்சமத்தை இதுல பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அந்த கருவறைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பிரம்ம கமலத்தை எடுத்துக்கிட்டு வேக வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்க இங்க அந்த பிரபாகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. பிரம்ம கமலம் அவரோட கைகளுக்கு போக ஆரம்பிக்க அவர் அதை எடுத்துக்கிட்டு அவர் கூட ஒரு நபரை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவரை சுத்தி நிறைய பாம்புகள். இவங்க எதிர்பார்க்கறதுக்குள்ள இந்த விஷயங்கள் நடந்து போனதால ஒரு பெரிய பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல இவங்க தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரம்ம கமலம் எகிரி போய் ஒரு இடத்துல விழ ஆரம்பிக்குது. அதை எடுக்கலான்னு போகும்போது நிறைய பாம்புகள் இன்னமும் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுதுன்னு தெரியாம கூட வந்த நபர் அந்த பாம்புகள் எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாம்புகள் இவரை சூழ்ந்துகிட்டே இவரை கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிக்க சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்ட பிரபாகர் அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஜெட்டெல்லாம் வர வச்சு அதுல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி பெரிய பெரிய ஒரு கழுகு இவங்க போய்கிட்டு இருக்க விஷயத்த சேதப்படுத்த ஆரம்பிக்குது. அப்படியே அது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல விழுகுது அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த நாள் காலையில நாயகன் அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஊருக்குள்ள இவங்களோட மாமா வீட்டுல இருந்து ஒருத்தர் அங்க இருக்க எல்லா மீனவர்களையும் பயங்கரமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க இவர் போறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஐயா எனக்கு ஒண்ணு வேணாம், அது நிக்கிறான் பாத்தியா அவனோட பேர் ஷேரா அப்படின்றது அந்த பைரவ கோனா இடத்துக்கு போகணுமா, அங்க இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்காம்பா, அதை எடுத்து
கொடுத்துட்டு வரணும்னு சொல்றா. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறான்னு சொல்ல கிராம மக்கள் எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்கேனோ பைரவ கோணம். அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கிட்ட ஒரே ஒரு டீல் தான். நீ அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டு போயிட்ட அப்படின்னா அவரோட தங்கச்சியோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது, இதுக்கு நான் கேரண்டி தரேன்னு சொல்லும் போது அத்தையோட குடும்பத்தால ஏற்கனவே பிரச்சனை, இதனால இதை ஏத்துக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லும் போது இவங்க பயணப்பட்டு போய்கிட்டே இருக்க ஒரு பெரிய பெரிய கேட்டு மாதிரி இருக்கு, எக்கச்சக்கமான பாம்புகள், இதுக்கு மேல யாரும் உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி தடையா நின்றுகிட்டே இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க இதுக்கு மேல போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். நீ எங்களை இது வரைக்கும் கூட்டு வந்துட்டல, என்ன பயமா இருக்கா, இதை தாண்டி உன்னால போக முடியாதான்னு கேட்கும்போது நாயகன் அது எல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு அங்கிருந்து உள்ள போக ஆரம்பிக்க திடீர்னு காட்டுவாசிகள் இங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு ஷேராவோட ஆளுங்களும் கண்ணெடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நாயகன் இருக்கா இல்லையா, அவங்கள சாகடிக்க கூடாது, அவங்க வெறும் காட்டுவாசிகள் தான் அப்படின்னு மாதிரி பேசிட்டு ஒருத்தனையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு பயங்கரமான விஷயம் போய்கிட்டே இருக்கு, பயங்கரமான சண்டை. இந்த சண்டையோட முடிவுல அப்படி இப்படின்னு தாண்டி போயிடுறாங்க. இவங்க தேடி வந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட் அந்த பிரபாகர் பயணப்பட்டுக்கிட்டு இருந்த ஜெட் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல போய் மோதன மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அந்த இடம் தான் அது. அந்த இடத்துக்குள்ளதான் அந்த பிரம்ம கமலம் இருக்கு. அதை நீ எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாகணுமே அப்படின்னு மாதிரி லிட்டரலி நாயகன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இதை விட்டா வேற வழியும் கிடையாது. இதனால அந்த தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஜெட் ஒரு மரத்துல ஓரமா மாட்டிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அருவிக்கு கீழே அது விழுந்து போயிடும். இதனால ஹீரோ பொறுமையா போய்கிட்டே இருக்கும்போது ஜெட்டுக்குள்ளயும் நாகங்களால அந்த பிரம்ம கமலம் பாதுகாக்கப்பட்டுகிட்டே இருக்க, இவர் கையை விடலான்னு போகும்போது பட்டுன்னு ஒரு நாகம் வரும். இவர் அப்படியே மேல இருந்து கீழ் விழ ஆரம்பிக்கிறாரு. பிரம்ம கமலமும் அந்த தண்ணியோட போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஆளுங்களும் என்னடா இவன் அதை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடானே அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் தண்ணியில அலசிக்கிட்டே இருக்கும்போது பெரிய பெரிய முதலைகள் அவங்கள கடிக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருத்தனும் ரத்தத்தால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நாயகன் அந்த பிரம்ம கமலத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய முதல்ல இவரை சாகடிக்கணும் அப்படின்னு மாதிரி வர முதலையோட சண்டை போட ஆரம்பிச்சு அந்த முதலை சாகடிச்சுட்டு தண்ணிக்குள்ள தேடிக்கிட்டே இருக்கும்போது பிரம்ம கமலம் அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கு, தெரிய ஆரம்பிக்குது. அதை தொடலான்னு போகும்போது புராண காலத்துல நடந்த விஷயங்கள் இவரோட கண்ணு முன்னாடி தோணிக்கிட்டே இருக்க, கண்ணை மூட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட்பான கடல் ஓரமா இவர் ஒதுங்கி கிடக்கும்போது இந்த விஷயத்த பார்வதி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கவனிக்கிறாங்க. என்னது இது அப்படின்னு மாதிரி அவரை கூட்டு போய் அவருக்கு முதலுதவி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணை திறக்கும் போது இவருக்கு எப்படி இந்த இடத்துல வந்து சேர்ந்தோ அப்படின்றது புரியல. இதனால பார்வதி கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் அந்த ஜுல்பிகர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு அரக்கன் கிட்ட பேசுறாருன்னு இருக்கு இல்லையா, அந்த அரக்கனோட பேர் பைரவா அப்படின்றது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. பிரம்ம கமலம் இவங்க கிட்ட இருந்து வேற ஒருத்தரோட கைகளுக்கு போயிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சதோ பைரவா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே எது நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது பிரம்ம கமலம் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேரதா போகுது. அது மட்டும் இல்லாம அந்த நாகபந்தத்தை திறக்கணும் அப்படின்னா இந்த பிரம்ம கமலம் மட்டும் போதவே போதாது. கருட மந்திரம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு, அந்த மந்திரங்களை பயன்படுத்தினா மட்டுமே தான் இது நடக்கும். சோ அதையும் நீ சேர்த்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேக்கு இந்த பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. எப்படி வந்தோம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கும்போது அந்த பார்வதி மூலமா இவருக்கு தெரியுற விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த தலைமை அர்ச்சகர் இருக்கா இல்லையா, அங்க இருந்து அந்த பிரம்ம கமலத்தை காணோம் அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்ல இருக்கும்போது அங்க இருக்க எல்லா மக்களுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாட்களா எல்லா பொறுப்புகளுமே உங்ககிட்ட தான் இருந்தது, இப்ப இந்த பிரம்ம கமலத்தை காணோம் அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு வேதம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் வந்தாங்க இல்லையா, அவங்களும் அந்த சம்பவத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. இதனால பல பேர் இவரை பத்தி கேவலமா பேசிக்கிட்டே இருக்கும்போது கோவப்படுறாங்க. பார்வதி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே தப்பு, அவர் இதுல கிடையவே கிடையாது, அவர் இதுல சம்பந்தப்பட கிடையாது அப்படின்றத நிரூபிச்சு இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிக்காம அந்த பிரம்ம கமலம் இல்லாம இங்க திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி பயணிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் வழியில இவரை பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகனும் இங்க போனதுக்கான காரணம் பிரம்ம கமலம் தான், அதை தேடிதான் போனேன், ஆனா அது எங்க இருக்கு அப்படின்றத என்னால எடுக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃபேமிலி எல்லாரும் ஓடி வராங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்வதி தான் இவரை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க இங்க இருந்து போக கூடாது, இன்னும் ஓரிரு நாட்கள்ல எங்களோட வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, அதை பார்த்துட்டு தான் நீங்க போகணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ண கல்யாண நாளுக்குள்ள போக ஆரம்பிக்குது. பல பேர் பலவிதமான டெக்கரேஷன்ஸை பண்ணி அந்த இடத்த அப்படி திருவிழா கோலம் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. நிறைய பாடல்கள் அங்கே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கல்யாணம் நடக்க போகுது. தன்னோட தங்கச்சிக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு மாதிரி நாயகன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கல்யாண மாப்பிள்ளை சூடப்பட்டு இறந்து போறார். இது எல்லாருக்குமே
பயங்கர ஷாக்கா இருக்கு. யாராருக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அத்தையோட பையன் இருக்கா இல்லையா, அவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். எனக்கு கிடைக்காது வந்து யாருக்கும் இங்க கிடைக்க கூடாது, அதனால அதை நான் உயிரோடு விட மாட்டேன் மாதிரி அங்க வந்து எல்லாரையும் கொடூரமான முறையில தாக்கிக்கிட்டே இருக்க, தன்னோட அப்பாவையும் சேர்த்து. இதனால் வரைக்கும் நீ என்னடா பண்ண, ஒன்னும் பண்ணல இல்லையா, செத்து போ அப்படின்ன மாதிரி லிட்டரலி இங்க ஒரு சைக்கோவா மாறி அவங்கள துடி துடிக்க சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஷேரா அப்படின்ற ஒரு நபர் இருந்தா இல்லையா, அவரோட தலைவரான ஜுல்ஃபிகர் அப்படின்ற ஒரு அங்க என்றாங்க. எங்க ரத்தங்களுக்கு மத்தியில அவன் அப்படி பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது சின்ன குழந்தை பெரியவங்க அப்படின்ற பாகுபாடு எல்லாம் இல்ல. அந்த இடத்தையே லிட்டரலி ஒரு சுடுகாடு மாத்திக்கிட்டே இருக்கும்போது ஜுல்ஃபிகர் வர ஆரம்பிக்கிறான். நாயகன் கிட்ட ஒரே கேள்விதான். அந்த பிரம்ம கமலம் எங்க இருக்குன்னு கேட்கும்போது நாயகனுக்கு தெரியவே தெரியல. நான் அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலடா, எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இவனை இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். இதுக்கு வேற வழிதான் இருக்கு அப்படின்னு அந்த ஜுல்ஃபிகர் கையால நாயகனோட ஃபேமிலியில இருக்கும் ஒருத்தரும் கொடூரமான முறையில செத்துக்கிட்டே இருக்கு. இவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. இவரோட தங்கச்சி வரைக்கும், அதாவது இவரோட தங்கச்சி இவர் கண்ணு முன்னாடி ஏறிச்சு. அந்த பிரம்ம கமலம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு மாதிரி தீர்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது நாயகன் திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமான முறையில அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வேகமா இவரை குத்துறாங்க. இவர் திரும்பி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்காங்க. இந்த விஷயத்த பண்ணது யார் அப்படின்னா இவருக்கு உதவன பார்வதி தான். இதை பார்த்தது ஒரு மாதிரி மௌனமா நின்றுகிட்டே இருக்கும்போது பிரம்ம கமலம் அங்க இருக்கிற மண்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்க, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இத்தனை மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கின்ற இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது பிரபாகர் இன்னும் சாக கிடையாது. அதுல இருந்து தப்பிச்சு இன்னும் உயிரோட தான் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த ஷாக்கோடைய 3 பேரும் சேர்ந்து அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. இங்க தன்னோட குடும்ப மொத்தத்தையும் இழந்துட்டு தவிக்கிற நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்தி அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல தகனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடவுள் மாதிரியான ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாரு. உனக்கான காரணம் என்ன, அதாவது இத்தனை பேர் இறந்து நீ உயிரோட இருக்க அப்படின்னா அந்த கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வராருன்னு அர்த்தம். அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது இவருக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஷேரா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்தார். அவரால் தான் இத்தனை பிரச்சனைகள்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஊர்ல ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட இருந்துதான் இந்த ஷேரா வந்தார் அப்படின்ற விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவரை சந்திக்கலான்னு போகும்போது அவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால கூட இருக்கிறவர்கிட்ட பேசும்போது அந்த சமயத்துல தான் இந்த நபரோட ஃபேமிலியை மறுட்டிட்டு தான் இந்த ஜுல்ஃபிகர், பிரபாகர் அண்ட் பார்வதி அப்படின்னு 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ன மாதிரியோ பிரம்ம கமலம் எங்களுக்கு தேவை, அதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் இது எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு மேல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும்னா அந்த பார்வதியை நீ சந்திச்சாகணும்னு சொல்லும் போது இவர் பார்வதியை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வேகமா அந்த தலைமை அர்ச்சகர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போய் இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க நாயகன் ஒரு பக்கம் இதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. நடந்ததுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரபாகருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு இருக்கும். ஒன்னு இந்த பார்வதி, இன்னொரு குழந்தைதான் அந்த டெஸ்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. பிரபாகருக்கு டெஸ்லாவை பிடிக்கல அப்படின்றதுக்காக இந்த நாகபந்தத்தனை பத்தின ரிசர்ச் எல்லாத்தையுமே அந்த ஜுல்ஃபிகர் கிட்ட கொடுத்து அவருக்கு அசிஸ்டண்டா தான் இந்த டெஸ்லாவை அனுப்பி வைக்கிறார். அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்த அந்த புத்தகம் இப்ப டெஸ்லா கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கலாம். இதை அந்த டெஸ்லா என்ன பண்றாரு அப்படின்னு என்கிட்ட இருந்தது அப்படின்னா இது ஆபத்தாயிடும், இதை நீங்களே வச்சுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட கொடுத்துட்டு தன்னோட குழந்தைய பார்க்கணும்னு போகும்போது அப்படி ஒரு டிராஜடியான சம்பவம் அங்க நடந்திருக்கு. ஸோ இந்த ரியாவையும் ஜுல்ஃபிகர் சாகடிக்கணும்னு போகும்போது பட்டுன்னு பிரபாகர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏத்துக்கவே முடியல. இவர் சண்டை போடலாம் ட்ரை பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்காகத்தானே இத்தனை கொலைகள், எங்களை விட்டுடுங்க பெருமாள் அந்த குழந்தை கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இதை தாண்டி இதுல இருக்க பல விஷயங்களை வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிரபாகரும் அவர் கூட இருக்க அவரோட பொண்ணும் தேவை. அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பகடக்காய் தேவை அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைய புடிச்சு வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாட்களா இவங்க இது எல்லாத்தையுமே கட்டாயத்தின் பேர்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்க நாயகன் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இதை நம்பல அப்படின்னாலும் போக போக நம்ப ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஸ்டக்காய் நிற்கும் போதுதான் அந்த கருட மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் இதே கோயில தான் இருக்கு. அதை அந்த அர்ச்சகர் நாயகன் கிட்ட எடுத்து கொடுத்துட்டு அந்த பிரம்ம கமலம் முன்னாலதான்
இங்க திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு. அது நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி வைக்கும்போது சுல்ஃபிகர் அந்த பிரம்ம கமலத்தை கொண்டு போய் அந்த அரக்கன் முன்னாடி நீட்டும் போது இத்தனை நாட்களா அடப்பட்டு கிடந்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மனுஷ ரூபத்துக்கு மாற ஆரம்பிக்கிறான். இன்னமும் இவனுக்குள்ள அரக்க குணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பல நாட்களா தேடிக்கிட்டே இருந்த அந்த விரட்டல புருஷா கோயில கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளதான் அந்த நாகபந்தத்துக்கான நுழைவாயில் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட அந்த பிரம்ம கமலமும் இருக்கு. இப்ப தேவையானது எல்லாமே அந்த மந்திரம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்காக காத்துக்கிட்டே அந்த கோயிலுக்கு போய் அந்த பிரம்ம கமலத்தை வைக்கும் போது எல்லா இடங்களும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த ரியாவை கூட்டு வந்து நிக்க வைக்கும் போது பிரபாகர் இதை கவனிக்கிறாரு. தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரியோ இதை நீங்க அடைஞ்சதால எல்லாத்தையோட எல்லாம் நினைக்காதீங்க, அது உங்களால கனவுல கூட முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சுல்ஃபிகர் கோபம் அடைகிறாரு. அந்த பிரபாகரை சாகடிக்கிறார். இதனால இந்த குழந்தை பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நாயகன் அங்க வர ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்க ஒரு பெரிய பெரிய பிரச்சனை போகுது அப்படின்ற மாதிரி நாயகன் உணர ஆரம்பிக்கும் போது ரியா குழந்தை இருக்கு இல்லையா, அந்த கொடூரர்களால தள்ளி விடப்படும் போது நாயகன் ஓடி போய் பிடிக்கிறாரு. அந்த குழந்தை இவரோட கைகளை பிடிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதாவது ஒரு புராண கதை இருக்கு, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க இந்த ஸ்ரீரங்கபுரத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த பிரம்ம கமலம் இருக்கிறதால நிறைய மக்கள் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்தா ஆப்கான் அரசர்களால இந்த இடம் சூறையாடப்படுது. அந்த சுல்ஃபிகர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் இந்த ஜென்மத்துல அப்தாலி அப்படின்ற ஒரு ஆப்கான் அரசரா இருக்காரு. அங்க இருக்க எல்லா மக்களையும் கொடூரமான முறையில கொடுமைப்படுத்தி ஒருத்தரையும் கொடூரமான முறையில சாகடிச்சு விட்டும் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த தங்கம் எல்லாமே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க, அதாவது கடவுளுக்காக வச்சுக்கிட்டு இருக்க இடம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு உதவுறது அந்த அசுரன் மாதிரி இருந்தாலியா அவர் தான். நீ சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நிறைய செல்வங்கள் இருக்கு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதுன்னு பெருமையா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பார்க்கிற விஷயம், அதாவது இந்த அரக்கன் பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், அங்க இருக்கிற பிரம்ம கமலம் மட்டும்தான் அது அங்க காணும். நீ இத்தனை செல்வங்களை இங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரம்ம கமலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதை மட்டும் வரைஞ்சிட்ட அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தையே நீ உன்னோட கைக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா அது இப்போ இங்க காணாம போயிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த குழந்தை ஒருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அங்க இருக்க அர்ச்சகர் ஒருத்தர் இதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுரங்க பாதை வழியாக குழந்தைய அனுப்பி வைக்கும் போது அந்த குழந்தை அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்க இங்க பிரம்ம கமலமா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி, அது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்க அந்த ஆப்கான் அரசன் முன் வைக்கும் போது அது கடவுளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, மனுஷனுக்கு அளவில்லாத சக்தியை கொடுக்கக்கூடியதான் அது. அதை நாகபந்தம் அப்படின்ற ஒரு இடத்தை துறக்கிறதுக்கான நுழைவால் மாதிரி பயன்படுத்தலாம். அதை மனுஷங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது அளவில்லாத சக்தியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு அது மேல ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்குதா. அதை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை இதை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா. அப்ப சிவனடியார்கள் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்குது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அதர்மம் எங்க தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. சிவனோட அடியார்களா நாம இதை தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க புறப்பட ஆரம்பிக்க இந்த பக்கம் இந்த எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சுல்ஃபிகரும் அந்த கூட இருக்கணும் பல வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிவனடியார்கள் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவில் அந்த அசுரன் இருக்கான் இல்லையா, அவன் இமயமலையில இருந்து ஒரு இடத்துக்குள்ள விழுந்து போறான் அப்படின்ற மாதிரியும் இங்க அந்த ஆப்கான் அரசன் கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறான் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ பிரசன்ட்ல இது எல்லாமே ரிவீல் ஆகி முடிஞ்சதோ இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்க கூடாது. இந்த நாகபந்தத்தோட நுழைவாயில நம்ம திறந்தாகணும் அப்படின்ற மாதிரி பல பூஜைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இங்க அந்த சிவனடியார்களா மாற ஆரம்பிச்சு இந்த அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி நாகங்களோட துணையோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல சுல்ஃபிகர் அந்த அரக்கன் இருக்காலையா ரெண்டு பேருமே கொடூரமான முறையில சாகடிக்கிறாரு. பிரம்ம கமலத்தை எடுத்துக்கிட்டு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு நாயகன் போய்கிட்டே இருக்கும்போது இந்த நாகபந்தத்துக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தை ஒரு கேள்வி கேட்கும் போது இது உனக்கு தெரியணும் அப்படின்னா கலியுகத்தோட ஸ்டார்டிங் நாளுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்தது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது ஸோ இதுதான் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.